இப்போ தனியார் மயப்படுத்திட்டாங்க. படுத்தணும்னு என்ன ஆகும்? அவன் சொல்றதான் சம்பளம். இப்போ 23,000 16,000 குறைக்கிறான். முதல்ல இஷ்டம் இருந்தா வேலை செய்யல, வெளியில போன்னு சொல்லுவான். அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு வேலை செய்யணும். அவன் உடல்நிலை சரியில்லை, ஒரு பிரசவம், ஒரு முடியல, குடும்பத்தில் யாருக்குனாலும் விடுமுறை தர மாட்டான். விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்தில் குறைப்பான், பிடிப்பான், சம்பளத்தில் பிடிப்பான். அப்ப வழி இல்லாம என்ன பண்ணுவான்? மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான். அதுக்கு வேற ஆட்களை பணி நியமனம் செய்வான். அதுக்கு தான் ஒப்பந்த கூலியாவே வைத்துக் கொள்றான். பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது. அப்ப ஒப்பந்த கூலியா? எல்லாருமே ஒப்பந்த கூலிதான். துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் இருந்து, ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே ஒப்பந்த கூலிகளாக தான் வைத்திருக்கிறார்கள். நீ கேள்வி கேட்டா அவனை தூக்கிடுவான். இஷ்டம் இருந்தா இல்ல போப்பா. இப்ப என்ன பண்ணுவான்? இந்த மக்களை, ஆதி குடிகள், இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து அப்படியே தூரம் முதல்ல நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான், நுட்பமா வெளியேற்றினான். அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு. வட இந்தியனை கொண்டாந்து நிறைச்சான். இந்திய திணிச்ச நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான். இப்ப 1.5 கோடி பேர் இருக்கான். இப்ப 6,50,000 பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான். அப்ப கிட்டத்தட்ட 2 தொகுதி அவன் கைக்கு போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலையும் கைப்பற்றுவான். இப்ப என்ன பண்ணுவான்? நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி, உத்தரப்பிரதேச, குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான். இதே துப்புரவு பணியில சரியா பாரு. அடுத்த ஆண்டு என் தம்பி துரைசன் பையா இது கியா ஹே என்னை கேட்டான்ல, வேகமா போயிட்டு இருந்த சுங்கத்துல காசை தம்பியை கொடுத்தாங்க. சேஞ்சு நகிகேன்னா நாங்க இந்தி நகிகேன்ட்டு போயிட்டே இருந்துட்டான். கேஷ் நகிகே. அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க. முதல்ல போனேன். நம்ம அண்ணா 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 வணக்கம்ண்ணா, வண்டி இப்படி இப்படி விட்டுருங்கண்ணா, இங்கே விட்டுருங்கண்ணா. 2 மாசம் விட்டு போனேன். காடி கராகேன்னா சரி யாரா இது போன மாசம் நின்று இருந்தது ஆளுங்கடாண்ணா கேகே அப்படின்னா சரிதான். புரியுதா? இதே நிலை நீ நடக்கும்.